நம்மளோடது இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா, நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும். நம்மளோட 2, 3 ஷார்ட்ஸ் வந்து பாரு ஃபேன்ஸ் பேஜ்லயும், இல்லன்னா கமருதீன் ஃபேன்ஸ் பேஜ்ல, இல்ல அந்த ஷிப்பர்ஸ்ன்னு சொல்றீங்க. அதுல ஏதோ ஒண்ணுத்துல 2, 3 ஷார்ட்ஸ் வந்து வைரல் ஆயிருக்கு. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தீபா அப்படிங்கிற சிஸ்டர் தான் வந்து மெசேஜ் பண்ணி சொல்லுவாங்க. பாருங்க உங்க ஷார்ட்ஸ் வந்து இதுல எடுத்து போட்டிருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு 3 ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போயிருக்கு. நான் திருக்குறளை வந்து விக்ரம் அவமானப்படுத்தினது, அதுக்கப்புறம் சபரி சேர் போட்டு உட்காந்தது அந்த ஷார்ட்ஸ். இன்னொன்று ரீசெண்டாக ஆனது வந்து என்னதுன்னா திவ்யா வந்து டைட்டில் வின்னர் வந்து எப்படி ஆனா அந்த பிஆர் ஓட்ஸ் அப்படிங்கிறது தானே திவ்யா டைட்டில் வின்னர் ஆனா. ஆர்கானிக் ஓட்ஸ் வர வேண்டியவங்களுக்கு ஆர்கானிக் ஓட்ஸ் இருக்கிற பிளேஸ் எல்லாம் நீங்க வெளில அமைச்சிட்டீங்க. அப்போ வந்து திவ்யா இவ தானே டைட்டில் வின்னர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷார்ட்ஸ். ஸோ இந்த 3மே வந்து என்ன சொல்றது, நெக்ஸ்ட் சீசன்ல ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் என்ன மாதிரி திவ்யா மாதிரி பிஆர் ரோட் செட் பண்ணிட்டு வரணுமா, பாரு மாதிரி தைரியமா ஆடணுமா, சாண்ட்ரா மாதிரி நடிக்கணுமா, எப்படி வந்து கேம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் சீசன்ல விஜய் டிவியை நம்பி ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் எப்படி உள்ள போக முடியும், அவங்களோட இமேஜை கண்டிப்பா டேமேஜ் பண்ணி அனுப்பிச்சிருவீங்க. இல்ல நீங்க வந்து உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி அனுப்பிச்சு அக்ரிமெண்ட்ல தான் சைன் பண்ணியிருக்கீங்களா, நாங்க எப்படி வேணா உங்களோட கண்டென்ட்டை கொடுப்போன்ற மாதிரி பார்வை வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட விதம் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் சீசன்ல ஃபீமேல் கண்டென்ட்ஸ் ரொம்ப அவேர்னஸோட போகணும் விஜய் டிவிக்கு இந்த ஷோக்கு போகும்போது அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுருந்தது. இது 3மே வைரல் ஆயிருக்கு அப்படின்னும் போது ஓரளவுக்கு என்னோடது என்ன சொல்றது சேனலும் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணவங்க, அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாரு ஆர்மியும் வந்து நம்ம ஷார்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க தான் 3மே எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4K 5K வியூஸ் போயிருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. ஸோ ஏதோ ஒரு வகையில் பாருவோ கமருதீனும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துருப்பாங்கன்னு நம்புறேன் நான். இல்லை பாருவோட ஃபேன்ஸும் பாருதீனோட ஃபேன்ஸும் பார்த்துருப்பாங்க அப்படின்னும் போது ஸோ இன்னும் இந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்சு 1 மாதம் ஆகியும் இன்னும் அந்த வைப் குறையவே இல்லை. நானுமே வேற டாபிக் போகலான்னு யோசிச்சாலுமே அந்த அந்த ஒரு அப்டேட்டுங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா போன சீசன் அதுக்கு முந்தின சீசன்லாம் ஸ்பேஸ்க்கு வர்றவங்க டக்குன்னு வந்துடுவாங்க. 1 வீக் 10 டேஸில் மேக்ஸிமம் ஃபேன்ஸ் மீட் முடிஞ்சிடும், பிக் பாஸ் செலிப்ரேஷன் முடிஞ்சிடும். அப்புறம் வந்து இந்த ஸ்பேஸ்க்கு வந்து பேசுகிறவங்களும் பேசுவாங்கன்னும் போது எக்ஸாக்டாக 1 மந்த் ஆயிடுச்சா, February 15 மாதிரி ஆயிடுச்சு. இப்பயுமே வந்து இப்போதான் ஸ்பேஸ்க்கு வந்தாலுமே பாரு வந்ததுக்கப்புறம் இப்போ கமருதீன் வந்தார், சாண்ட்ரா கூட 2 நாள் முன்னாடி ஏதோ வந்தாங்க போல இருக்கு. ஸோ அந்த ஒரு ஜனங்க கிட்ட வந்து அந்த பாருக்கான அந்த விஷயங்கள் அந்த வைப் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு அப்டேட் வராதா பாரு கமருதீன் பத்தி அப்படின்னும் போது அந்த அளவுக்கு ஒரு ஆர்கானிக் ஃபேன்ஸை பாரு கமருதீன் சம்பாரிச்சிருக்காங்கன்னும் போது இது வந்து ஹேட்டர்ஸ்க்கு வந்து இன்னுமே வந்துட்டு ஸ்டமக் பேனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அந்த ஸ்டமக் பேனை தான் இன்னுமே ரிவ்யூவர்ஸ் வந்துட்டு